இந்த கல்யாணத்தில் நான் வந்து வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாகவெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. இந்த கல்யாணத்தில் ₹1 நான் வந்து வரதட்சணை வாங்கினது கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கலை. என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாமல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்தில் போய் நான் வந்து பொண்ணு எடுத்தேன். நான் இந்த சம்மந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வந்து வருது. அதனால கடையை பார்த்து அவங்களுக்காக நான் என் பையனுக்காக நான் பொண்ணு பார்க்கல. அடுத்தது இருட்டுக்கடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே தவிர திருநெல்வேலி இந்தியன் வங்கியில் ₹5 கோடி கடன் இன்னைக்கு இருக்குது. இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு ₹5 கோடி கடன் இருக்குது. இதை யார் வேணாலும் பத்திரிகையாளர்கள் நீங்க போய் அங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பொண்ணுக்கு அன்டைம்ல எல்லாம் கால் வருது, வெளியில இருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டை அவங்களுக்குள்ளார பெருசாகுது. அந்த ப்ராப்ளம் வந்த உடனே தான் வந்து இவன் கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ அவ தனியா வளர்ந்த பொண்ணு, தனியாவே சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க, அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனா அது அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா நாம அந்த மாதிரி நாம வந்து இருக்கிற குடும்பமும் கிடையாது. இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில பிரச்சனை ஆனது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாகி அவனுக்கு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அந்த திருப்பி விட்டு, ஏன்னா பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து நாம வந்திருக்கிறோம். ஒரு சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் போய் ஒரு மெக்கானிக்கோட பொண்ணை கல்யாணம் பண்ணது தான் இன்னைக்கு நான் பண்ண பெரிய தவறு. டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்க வரதட்சணையா கேட்டோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பேசி முடிச்சது வந்து 24 கடைசியில, கல்யாணம் நடந்தது 25 பிப்ரவரியில. நான் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியே என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன். அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது. காரணம் என்னன்னா, எந்த வண்டி வேணாலும் காசை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனடியா எடுத்துட்டு வரலாம். ஆனா டிஃபெண்டரை அப்படி வாங்க முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க லண்டன்ல தயாராகி வரக்கூடிய ஒரு வண்டி. அது 1.25 வருஷம் வரைக்கும் ஆகும். நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து 1.25 வருஷம் ஆகும். நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பைக்கு, என்னோட பைக்கரோடைய விலைக்கு 1 வருஷம் இருட்டுக்கடை அல்வா சம்பாதிச்சாதான் நான் வாங்கி வச்சிருக்கிற பைக்கை வாங்க முடியும். என்கிட்ட ஹார்லி டேவிட்சன் பைக் நான் ஐடியில் டிக்ளேர் பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன்.